ஹைடிஸ் வணக்கம். வேலூர் அறையிலேருந்து நம்ம ஜெயந்தி செல்வம். இன்றைக்கி நம்ம வந்து 3வது நாள் மெஹந்தி கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். மெஹந்தி கிளாஸ் வந்து நம்ம பார்டர் மெஹந்தி கொடுத்துருக்கோம். பார்டர் மெஹந்தினா இது மட்டும்தானா, இந்த 4 லைன்ஸ் தான் பார்டர் மெஹந்தியானா அப்படி இல்லை, நிறையவே இருக்குது. ஆனால் நான் வந்து ஒரு 3-4 செக்ஷன் அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் இதை வச்சு இன்னும் க்ரியேட்டிவ் பண்ணி நிறைய டிசைன் போட முடியும். முதல்ல இந்த 4 டிசைன் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம மனசில் எப்படி என்ன மாதிரி வரையணும் அப்படின்னு நினைக்கிறோமோ இதுவும் ஒரு ட்ராயிங் தான். அதனால் நீங்கள் மனசில் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு பார்டர் எப்படி வேணால் நம்ம வரைய முடியும், வரையலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு பேப்பரில் கோன் பேப்பர் போடுறீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு நார்மல் பேப்பரில் தான் போட்டிருக்கேன். ஆனால் பேக் சைடு ஒட்டல பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிற பேப்பரில் ஒட்டியிருக்கேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கீழே வந்து நான் ஒரு ரஃப் ஷீட் வச்சுப்பேன். ரஃப் ஷீட் வச்சுட்டு இதை போட்டுட்டு அப்படியே ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு பேக்கில் வந்து ஒட்டாது. இந்த பக்கமும் நம்ம வந்து ஒரு டிசைன் போட முடியும். நான் இது மாதிரி தான் போட்டு காமிச்சிட்ருக்கேன். நார்மல் பேப்பரில் தான். நீங்கள் வேணுன்னா A4 ஷீட்டில் போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து, ஆனால் கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து அந்த மெலிஸ் ஷீட் வந்து பேப்பர் வந்து ஒட்டணும். மெலிஸ் மைக்கா பேப்பர் வந்து ஒட்டணும், இல்லைனா இது வந்து உதுது போயிடும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு கோர்ஸ் கற்றுக்குறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து மெஹந்தி போடும்போது இப்படி செய்ய வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையில் தடவி போடுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு டிஷ்யூ வச்சுக்கோங்க. டிஷ்யூ வச்சுட்டு அதை துடைச்சிட்டு நீட்டாக போடும்போது நம்மளுக்கு மெலிசாவும் அழகாக லைன்ஸும் வரும். வாங்க இப்போ நம்ம கோன் டிசைன் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். லைன்ஸ் வச்சு தான் நம்ம எல்லா டிசைனும் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து தின் லைன், திக் லைன், அப்படியே ஹம்ப்பு, குட்டி ஹம்ப் கொடுக்கணும் இதுக்கு. அதுக்கப்புறம் பெரிய ஹம்ப்பு, அதுக்கப்புறம் ஒரு திக் லைனு, அதுக்கப்புறம் அது வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வரும். கீழே ஒரு சின்ன ஹம்ப் வரும். அவ்வளோதான் டிசைன். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். கையில் போடும்போது இன்னுமே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி திக் லைன், தின் லைன்லேயே நம்ம எப்படியெல்லாம் பார்டர் லைன் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை வச்சு நம்ம இன்னும் நிறைய கூட இதில் வந்து சென்டர் பூ டிசைன் வரும், லீவ்ஸ் வரும். இந்த மாதிரி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த கோன் வந்து நம்ம ப்ரிப்ரேஷன் வந்து நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு. கோனோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி டியர். இதில் நம்ம 100 ரூபாய் செலவு பண்ணாலே போதும். கோன் ப்ரிப்ரேஷன் அழகாக நம்மளால் பண்ண முடியும். இது ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணி நம்ம நிறைய இன்கம் எடுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு ஒரு பசங்க கைக்கெல்லாம் பசங்க கைக்கு போட்டு நீங்கள் நல்லா ட்ரைனிங் பண்ணிங்க, நல்லா ஒரு ப்ரைட் அட்டன் பண்ணாலே இதில் நல்லா சம்பாதிக்கலாம். கோன் சேல் பண்ணியும் நம்ம ஒரு பிஸ்னஸாக சம்பாதிக்கலாம். கோன் போட்டு நம்ம சம்பாதிக்கலாம். இது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நீங்கள் போடுங்க, ரொம்ப அழகாக வரும். இதுலேயே நிறைய நம்ம க்ரியேட்டிவ் பண்ணலாம். லைன்ஸு, ஹம்ஸு, அப்படியே டிசைன், லைன்ஸு, ஹம்ஸு, அப்படியே டிசைன், இந்த மாதிரி தான் வரும். இதை வச்சு நம்ம ஒரு ஃபுல் ஹேண்டை நம்ம கவர் பண்ணலாம். இந்த டிசைன் வச்சு பார்ட்டாக குட்டியாக இந்த டிசைனை சுற்றி ரவுண்டாக கைக்கு ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டு வர முடியும். அது மாதிரி கொடுத்துட்டு வந்தாலும் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளங்கைக்கு வேணால் வேறு மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இது பார்டர் மெஹந்தியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கை ஃபுல்லாகவும் ஃபில் பண்ணுறதுக்கும் நம்ம இது மாதிரி டிசைன் கொடுத்துக்கலாம். அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே டிஎஸ், இந்த கோன் டிசைன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க டியர். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்குது. தேங்க்யூ டிஎஸ்.